Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். உலகத்துல எந்த கிரியைகளிலும் உங்களுக்கு எதிராக செயல்படுற காரியங்களும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுகத்தின் ஆவியை கொடுத்த தேவன் உலகத்தில் எல்லா கிரியைகளையும் மேற்கொள்ளும்படியாக உங்களுக்கு ஏதாவது செயல்படுற கிரியைகள், சர்ப்பங்கள் தேள்களை மிதிக்கவும், சர்ப்பங்கள் போன்ற சூழ்ச்சியான காரியங்கள், தேள்களை போல மனிதர்கள் வந்து கொட்டி கொண்டே இருப்பாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்லி உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்க எல்லா விஷயத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மிதிக்கும்படியாக. சர்ப்பத்தை போல விஷத்தை கக்குகிற மனிதர்கள், தேள்களை போல கொட்டி கொண்டு உங்களை காயப்படுத்துகிற மனிதர்கள், இவர்கள் எல்லாவற்றையும் நீங்க காலில மிதிக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறார். யாரு சத்துரு? கசத்தை கொண்டு வருகிறவன், கண்ணீரை கொண்டு, கவலை கொண்டு வருகிறவன், வியாதியை கொண்டு வருகிறவன், கடனை கொண்டு வருவன், இவெல்லாம் சத்துருவின் காரியங்கள். யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த சத்துருவான மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. வார்த்தையின் வல்லமை, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது செயல்படுற எல்லா கிரியைகளும் கர்த்தர் கேன்சல் பண்ணி ஜெயிப்பார். உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்றாரு. கவலை இல்லாம, கஷ்டம் இல்லாம, துன்பம் இல்லாம, கவலை இல்லாம கர்த்தர் உங்களை வாழும்படியாக, சந்தோஷமாக சமாதான கர்த்தருடைய பிள்ளையாக வாழும்படியாக கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தராரு, ஆசீர்வாதம் தராரு. கவலைப்படாம கர்த்தர் சமூகத்துல காத்துடுங்க. எந்த கிரியும் உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, வியாதிகள், பலவீனங்கள், நஷ்டங்கள், பக்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 16,000 பேர் அணுகாது. உன் கண்களால் மாத்திரத்தை பார்த்து துன்மார்க்கர் பலனை காண்பாசனத்தின் பிரகாரமாக எதை குறித்து நீங்க பயமுறுத்தி கொண்டிருக்கீங்க, உங்களை எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அது ஒன்றும் உங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சேதப்படுத்த மாட்டாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துக்காரு. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எந்த கிரியைகளும் உங்களை பயமுறுத்த முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கார். உங்களோட இன்று கர்த்தர் பேசுகிற வார்த்தை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். God bless you.